Hi students, welcome to this channel Physics for You. Dear students, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து important 5 mark question. Resistors connected in series and parallel. ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து சீரிஸ்ல எப்படி கனெக்ட் பண்ணிடணும், அதனுடைய வேல்யூ என்னன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ 3 ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறேன், நான் R1 R2 R3ன்னு சொல்லிட்டு 3 ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறேன். அதை வந்து என்ன பண்ணியிருக்கேன், சீரீஸில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ சீரீஸில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த 3 ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு சப்ளை வோல்டேஜ் Vன்ற வோல்டேஜில் வந்து கனெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்குறேன். ஸோ அது வந்து என்னது உங்களுக்கு வந்து செகண்ட் டயக்ராம். இப்போது அந்த வோல்டேஜ் இஸ் ஆன், அப்போ அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் வந்து என்ன உங்களுக்கு வந்து பாஸ் ஆகுது. ஸோ ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸுக்குமே பாஸ் ஆகும்போது அதனுடைய சார்ஜ் வந்து என்ன உங்களுக்கு வந்து சேமாக தான் இருக்கும். ஏன்னா எந்த விதமான சார்ஜுமே வந்து எந்த ரெசிஸ்டர்லையுமே வந்து அக்குமுலேட் ஆகாது இந்த சர்க்கியூட்டில். ஸோ அந்த ரீசனால் கரண்ட் வந்து ஒவ்வொரு ரெசிஸ்டருக்கும் பாஸ் ஆகும்போது அதனுடைய வேல்யூ வந்து என்னது உங்களுக்கு வந்து சேமாக தான் இருக்கும். இப்போ கரண்ட் வந்து டிஃப்ரெண்ட் ரெசிஸ்டன்ஸில் பாஸ் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் வேல்யூஸில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸில் வரும்போது அதனுடைய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸும் வந்து என்ன ஆகும் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ வந்து R1ல் வந்து வோல்டேஜ் வந்து V1 ஆகும், R2வில் வந்து வோல்டேஜ் வந்து V2 ஆகும், R3யில் வந்து வோல்டேஜ் தட் இஸ் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து V3 ஆகும் வந்து என்ன உங்களுக்கு வந்து மேக்கப் ஆகும். அதான் வந்து என்ன உங்களுக்கு வந்து இந்த தேர்ட் டயக்ராமில் வந்து காமிச்சிருக்கிறேன். இப்போ இதனுடைய டெரிவேஷன் என்னென்னா, நம்ம ஓம்ஸில் எடுத்துப்போம் V is equal to IR. ஸோ அந்த ஃபார்முலா படி ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுக்கு வரும்போது அதனுடைய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து V1 is equal to IR1, செகண்ட் வரும்போது V2 is equal to IR2, தேர்ட் வரும்போது V3 is equal to IR3. இப்போ டோட்டல் வோல்டேஜ் நமக்கு வந்து கேல்குலேட் பண்ணுறாங்கன்னா டோட்டல் வோல்டேஜ் V is equal to V1 plus V2 plus V3. ஸோ அதை வந்து நம்ம வந்து டெரிவேஷனில் காமிச்சிருக்கிறோம். இப்போ V உடைய வேல்யூ IR, V1 உடைய வேல்யூ IR1, V2 உடைய வேல்யூ வந்து IR2 அண்ட் V3 உடைய வேல்யூ வந்து IR3. ஸோ அது வந்து என்ன பண்ணுங்கள், சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் தட் ஆன்சர். இதில் I உடைய வேல்யூ வந்து காமனாக இருக்குது, எடுத்துக்கிட்டிங்கன்னா R1 + R2 + R3 கிடச்சிடும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய ஐயும் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஐயும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா யூ வில் பி கெட்டிங் R is equal to R1 + R2 + R3. ஸோ தட் இஸ் த வேல்யூ where the resistors connected in series. ஓகே, இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ரெசிஸ்டர்ஸ் கனெக்டட் இன் பேரலல். இப்போ அதே மாதிரி 3 ரெசிஸ்டன்ஸ் R1 R2 R3 வந்து பேரலில் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த பேரலுடைய வந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு வோல்டேஜ் V என்ற சப்ளை வோல்டேஜில் கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, இப்போ டோட்டல் கரண்ட் வந்து அந்த பேட்டரிஸ் வரும்போது இட் வில் பி ஸ்பிளிட் அப் இன்டு 3 காம்பனன்ட்ஸ், 3 விதமாக பிரியுது. ஏன்னா வந்து 3 ரெசிஸ்டன்ஸ் இந்த பேரலில் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். அப்போ கரண்ட் ஐன்றது வந்து ரெசிஸ்டன்ஸ் R1க்கு போகும்போது I1 ஆகும், R2க்கு போகும்போது I2 ஆகும், R3க்கு போகும்போது I3 ஆகும் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ப்ளிட் அப் ஆகுது. அப்போ டோட்டல் கரண்ட்டுடைய வேல்யூ என்னென்னா I is equal to I1 plus I2 plus I3. இப்போ ஓம்ஸில் வந்து நமக்கு தெரியும் V is equal to IRன்றது ஃபார்முலா. இந்த ஈக்குவேஷனில் I உடைய வேல்யூ நமக்கு தேவைன்னா I is equal to V by R. அப்போது I is equal to V by Rனா I1 உடைய வேல்யூ வந்து V by R1, I2 உடைய வேல்யூ வந்து V by R2 அண்ட் I3 உடைய வேல்யூ வந்து V by R3. ஸோ அந்த வேல்யூ வந்து என்ன பண்ணியிருக்கேன், நான் வந்து I is equal to I1 plus I2 plus I3ல சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணினா உங்களுக்கு V by R is equal to V by R1 plus V by R2 plus V by R3ன்னு கிடச்சிடும். இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் நியூமரேட்டரில் Vன்றது காமனாக இருக்குது. ஸோ Vயை காமனாக எடுத்துட்டோன்னா 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3ன்றது கிடச்சிருச்சு. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய Vயும் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய Vயும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா you will be getting that 1 by R is equal to 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. So that is the value where the resistors connected in parallel. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் கொஸ்டின்ஸ். இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் அடுத்த டாப்பிக்கில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.